சோஷியல் இன்ஜினியரிங் மூலமா தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பெறுவதற்கு பாஜகவோட உத்தியாக திரு பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் முன்னிலைப்படுத்தப்படுறார். ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கிற்கும் வந்தாரு. சனாதனம் குறித்து அவர் கடுமையா பேசியிருக்கிற ஆதரவு நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இப்போ முருகன் மாநாட்டிற்கும் அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சோஷியல் இன்ஜினியரிங்ல பாஜகவுடைய கணக்கு எடுபடுமா தமிழ்நாட்டில்? அதாவது ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறாங்கன்னு மற்றவங்களை பார்த்து குற்றம் சாட்டுற பாஜக இந்த ஜாதி ரீதியாக பிரிக்கிற வேலையை செய்கிற வேலைக்கு தான் சோஷியல் இன்ஜினியரிங்னு பேர் வச்சுருக்காங்க. 44% யூபியில் யாதவர்கள் இருக்காங்க, பிற்பட்டவர்கள் இருக்காங்க. அதில் 17% இருக்கிற யாதவை தனியாக ஒதுக்கி விட்டு மீதி இருக்கிறவங்களாம் சேர்க்கறது தான் சோஷியல் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஹரியானாவில் பிற்பட்டவர்களில் ஜாட்டை ஒதுக்கி விட்டு மற்றவங்களை சேர்க்கறது தான் சோஷியல் இன்ஜினியரிங். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்களை கன்சால்டேட் பண்ணுறது தான் சோஷியல் இன்ஜினியரிங். அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்சல்டேட் கொடுத்துட்டு அதையும் முழுமையாக பண்ணலன்றது வேற விஷயம். அவங்க ஜாதிகளை ஒருங்கிணைக்கிறது சோஷியல் இன்ஜினியரிங். மற்றவங்க ஏதாவது பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டால் அது ஜாதியை பிரிக்கிறது. இது அவங்களுடைய பார்வை வச்சுக்கோங்க. இந்த ரீதியில் அவங்க செயல்படும் பொழுது பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் முதல்ல ஆந்திராவில் என்ன சார் அவருடைய வேல்யூ? 19 எலெக்ஷனில் 137 இடத்துல போட்டு ஒரு இடத்துல தான் சார் வின் பண்ணாரு. இப்போ டிடிபி பிஜேபி அலையன்ஸில் ஜெகன்மோகனுக்கு எதிரான ஒரு அலை வீசும்போது அவங்க 2 பேரோடையும் சேர்ந்து இப்போ வின் பண்ணியிருக்காரு. 21 இடங்களில் போட்டு 21 இடங்களில் வின் பண்ணியிருக்கார். டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கார். பட் அவருடைய ஆந்திராவில் அவருடைய செல்வாக்கு என்ன? தெலுங்கு மொழி பேசுகிற பெரும்பான்மை மக்கள் இருக்க தெலுங்கானாவில் அவருடைய செல்வாக்கு என்ன? 6% 0.25% தான் வாங்கியிருக்காரு. 8 இடங்களில் போட்டு தோத்தார் ஆக்சுவலாக 23. அதனால தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கிறதுலே ஒரு 96லேருந்து ஃபிலிம் வேர்ல்டில் இருக்கிறவர். அவருடைய அண்ணன் இப்போ கட்சி ஆரம்பித்து ஃபெயில் ஆனார். இவர் அடுத்தது இவர் ஃபெயிலாக இருக்கார். ரெண்டாவது இவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில்? அதாவது ஆந்திராவில் இருக்கிற அந்த ஒரிஜினல் தெலுங்கு பேசுகிற அந்த நேட்டிவாக இருக்கிற அங்கே இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும் தமிழ்நாட்டில் விஜயநகரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆன அங்கேருந்து மைக்ரேட் ஆன பல நூற்றாண்டுகளுக்கு முன் மைக்ரேட் ஆன அந்த தெலுங்கு பேசுகிற இங்கே வந்தவங்க கிட்டத்தட்ட தமிழர்களாக மாறிட்டாங்க சார். அது ஏதோ தேமுதிகவுக்கு அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது, வைகோக்கு அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு வரலாம். நான் அதுக்குன்னு ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பவன் கல்யாண கூட்டின்னு அங்கே தெலுங்கு பேசுகிற கோயில்பட்டியிலையும் வெள்ளாத்திக்குளத்துலையும் ஓட்டு வாங்கணும்னு விருதுநகர்லையும் ஓட்டு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த தெலுங்கு வேற இந்த தெலுங்கு வேற. இந்த தெலுங்கு பாதி தெலுங்காவே இருக்காது, தமிழாக தான் இருக்கும் இங்கே எல்லாமே. இவங்க தமிழர்களோட ஐக்கியமாயிட்டாங்க சார். இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸோட ஒன்றுபட்டாங்க இவங்க. அந்த தெலுங்கு கூட்டின்னு இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அங்கே அவருக்கு தெலுங்கு பேசுகிற தெலுங்கானாலே அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அதனால இங்கே இருக்கிற பாஜக ஏதோ பவன் கல்யாண் பெருசாக இங்கே சாதிச்சிடுவார்னு நினைச்சாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு என்பது என்னுடைய கருத்து. இதில் திமுக தெலுங்கு மொழி சிறுபான்மையோர் ஓட்டை பெறுது, மற்றவங்க பெறலை, இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண கூட்டின்னு வர்றது அடிக்கடி இங்கே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பிடிஎம் இருக்கார். அவர் பாஜகவோட சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறாரு. அவர் திருப்பதி லட்டு விஷயத்தில் அவர் என்ன பேசினா நமக்கு தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சனாதனத்தை ஆதரிக்கிற கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஒரு இன்னொரு தோழனாக இருக்கிற இன்னொரு பி டீமாக இருக்கிற ஒத்தராக இருக்கார். இங்கே புதுசாக ஒரு ஓட் பேங்கை அவர் பிஜேபிக்கு அவர் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மிஞ்சி போனால் திருவள்ளூரோ வேலூரோ கிருஷ்ணகிரியிலையோ அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நேட்டிவ் ஆந்திர பிரதேசில் இருக்கிற அந்த தெலுங்கர்களோட உறவு வச்சிருக்கிற அவங்க கிட்ட வேணா ஏதோ ஒரு கொஞ்சம் மார்ஜினலாக கொஞ்சம் லேசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர இன்டீரியராக தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட இந்த பவன் கல்யாண் ஒன்றும் பண்ண முடியாது. அது நயினார் நாகேந்திரன் தெலுங்கு 3வது மொழின்னு சொன்னாலும் சரி, கன்னடத்தை 4வது மொழின்னு சொன்னாலும் சரி, அது அதிமுக ஏற்றுக்கிறது இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா தெலுங்கு பேசுறத தெலுங்கு 3வது மொழி கொண்டதெல்லாம் அதிமுக எந்த அளவுக்கு ஏற்றுக்குது, இருமொழி கொள்கையை உறுதியாக கையாளுற அதிமுக அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பவன் கல்யாண் நீங்கள் கூட்டு வரலாம். அந்த நடிகருக்கு அந்த நடிகர் என்ற முறையிலையும் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வா கிடையாது. ஒரு தெலுங்கு பேசுறவர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, ஒரு கட்சி வச்சிருக்காரு, முழுமையா கை கொடுக்குமா? அவர் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தெலுங்கு பேசுற மக்கள் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னா அதுலயும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இங்க முழுமையா கை கொடுக்குமா? வேற ஒரு கம்போசிஷன்ல இருக்காங்க. அந்த தெலுங்கு பேசுற மக்கள் குண்டூர்லயும் ஸ்ரீகாகுளத்திலையும் பேசுற மக்களுக்கும் இங்க பேசுற மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வைசாகில பேசுற மக்களுக்கும் இங்க இருக்கிற தெலுங்கு பேசுற மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பவன் கல்யாண இங்க பாஜக முன்னிறுத்தும் ஸ்ட்ராட்டஜி தெரியாது. ஆனால் பவன் கல்யாண் திரு பவன் கல்யாண பாஜக இங்க முன்னிறுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி முழுமையா பாஜகவுக்கு கை கொடுக்குமான்றது இல்ல.
இப்ப கை கொடுக்குமான்னு தெரியாது. லாங் ரன்ல போக போக அது கை கொடுக்குமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்தினாங்க, கன்னியாகுமரியில அவங்க கை கொடுத்திருக்கு. வட மாநிலத்துல இந்தி பேசக்கூடிய மக்களுடைய குடியேற்றம் காரணமா கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல பாஜகவுக்கு கை கொடுத்திருக்கு. தேர்தல் அரசியலே உங்களுக்கு கை கொடுத்திருக்கு. அதே மாதிரி இங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பவன் கல்யாண் ஒரு டூலா பயன்படுறாரா? இப்போ பயன்படுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அது போலரைஸ் ஆகலாமா? சார், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே மொழியை மையமா வச்சுதான் வரது இல்லை சார். அது வந்து மொழியை மையமா வச்சு வர்றது கிடையாது. மொழி சிறுபான்மையோர் ஓட்டு போடுவாங்களே தவிர ஒவ்வொரு தேர்தலையும் மாறி கூட ஓட்டு போடுவாங்க. ஒரு தேர்தல் அதிமுக போடுவாங்க, ஒரு தேர்தல் திமுக போடுவாங்க, ஒரு தேர்தலில் கொஞ்சம் தேமுதிக போடுவாங்க. இந்த பாலிடிக்ஸ் வந்து என்டையர்லி ஒரு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், ஒரு டிவிடியன் பாலிடிக்ஸ் இது ஆக்சுவலா. இதுல வந்து நீங்க மொழியை வந்து நீங்க மையப்படுத்தி நீங்க வச்சுக்கோங்க, நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆக்சுவலா இங்க பாஜக ஏன் வந்து கால் ஊன்ற முடியாம கஷ்டப்படுறாங்க? அந்த ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் தான். அந்த ஐடியாலஜிக்கல் நீங்க வந்து நீங்க என்னதான் நீங்க தமிழர்களுக்கு நான் அதை செஞ்சிட்டோம், தமிழர்களுக்கு இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க பல விஷயங்கள்ல வந்து நீங்க செய்யற விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ செய்யற பல விஷயங்கள் நீங்க வந்து உங்களுக்கான எதிர்வினையை வந்து உண்டாக்குறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால பாஜகவாலேயே வந்து அவங்களால இவ்வளவு தூரம் பாடுபட்டு கூட அவங்களால வந்து ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ண முடியலன்ற போது பவன் கல்யாண் வந்து என்ன ஓட் பேங்கை கிரியேட் பண்ண போறார்? இந்த தெலுங்கு பேசுற மக்களை கன்சாலிடேட் பண்றதுன்னு ஒருத்தர் இங்க வந்தாருன்னா அவர் வந்து டோட்டலி ஃபெயில் ஆவார் ஆக்சுவலா. அதே மாதிரி கன்னடம் பேசுற மக்கள் நாளைக்கு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணுவாங்களா? அங்க இருக்க ஒரு நடிகரை இறக்குமதி பண்ணுவாங்களா? மலையாளத்துல இருந்து ஒரு நடிகரை இறக்குமதி பண்ணுவாங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொந்தமா சுயபுத்தி கிடையாதா? வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாதான் ஓட்டு போடுவாங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் என்டையர்லி வேற ஆக்சுவலா. இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ். இங்க இருக்கிற தெலுங்கர்களோ, இங்க இருக்கிற மலையாளிகளோ, இங்க இருக்கிற கன்னடர்களோ, கோயம்புத்தூர்ல இருக்கிற மலையாளிகள் கூட பெரும்பாலும் திராவிடியன் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்படி எல்லாம் இருக்கும்போது பவன் கல்யாணம் இறக்குமதி பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெலுங்கு வந்து மூன்றாவது மொழின்றதுல வந்து அவங்களுக்கே பாஜகவுக்கே நிறைய குழப்பம் இருக்கு. எந்த மொழியை கொண்டு வரது? அவங்க நோக்கம் இந்தியை கொண்டு வரது ஆக்சுவலா. இப்ப சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்குமே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு சொல்லி தர தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு. அதனால ஒரு நீங்க எந்த ஐடியாவில் நீங்க அவரை இறக்குமதி பண்றீங்களோ அந்த ஐடியா வந்து இங்க சேல் ஆகாது. சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்பர் 1, பவன் கல்யாண் இஸ் நாட் தி பாப்புலர் ஆக்டர் இன் தமிழ்நாடு. இங்க பாப்புலர் ஆக்டர் கிடையாது. அங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் வேற, இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் வேற. இவங்க ஆல்மோஸ்ட் தமிழர்கள் தான் இங்க இருக்காங்க. அவர் வந்து சொன்னா இங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ். அதோட ஒன்றி போனவங்க தான் இருக்காங்க. ஒரு சமயம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு சமயம் அதிமுக ஓட்டு போடுவாங்க. அந்த லோக்கல்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் கேட்டபடி அவங்க ஓட்டு போடுவாங்க. அதனால வந்து இங்க இருக்கிற மொழி சிறுபான்மையோருக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா சீமானுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. மற்றபடி வேற எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு திமுக அதிமுக எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிலைமை. சோ பவன் கல்யாண் ஷார்ட் ரன்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது, லாங் ரன்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரவீந்திரன், இந்த பிரபலமான நடிகர் இங்க இல்ல பவன் கல்யாண் அப்படிங்கிறதையும், ஆந்திரால இருக்கிற தெலுங்கு மக்கள் வேறு, இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள் வேறு, இது ரெண்டையும் தள்ளி வச்சுட்டு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. திமுகவா அதிமுகவன் தான் மொழி சிறுபான்மை மக்களும் இவ்வளவு நாள் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார்ல. திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம் பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில பேசி பதிவு பண்ணியிருக்காங்கிறதும், இது என் வீடு என் வீட்டிலே என்ன யார் தாக்க முடியுமான்னு பசுமொல்ல ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்கிறதையும் சகோதரர் பிரியனுக்கு பதிலாக சொல்றேன். இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. இதுக்கு மேல விளக்கம் சொன்னா தேவையில்லை, இதே போதும். சரி, ஓகே. திரு செந்தில் சார், ஜாதி மட்டுமே ஒரு தேர்தலை தீர்மானிக்காது சார். திருப்பி ஜாதியை வற்புறுத்தி பேசிட்டு இருக்காதீங்க சார். ஜாதி மட்டுமே ஒரு தேர்தலை தீர்மானிக்காது, முடிவை தீர்மானிக்காது சார். திருப்பி கள்ளறக்கக்கூடிய சாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபெருன்னு சொன்னது ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்துவெட்டிக்காரன் ஆட்சின்னு நாங்க ஜெயலலிதாவை மூஞ்சுக்கு நேரம் அடிச்சோம் 96ல. 2006ல அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் வேண்டாம்னு முடிச்சு உங்களுக்கு தெரியும். டீசன்சி கருதி நான் வேண்டாம்னு ஒரு நொடி அவர் லைவ்ல இருக்காரு. நம்ம அடிச்சு பேசுறீங்களே, இது நியாயமா? கொஞ்சமா நியாயமா? இது நியாயமான்னு கேட்கிறேன். இது நீங்க செய்யறது நியாயமா? ஒவ்வொரு டிஸ்கஷன்லயும் ஜாதிகளை முன்னிறுத்தி பேசுறீங்களே சார், இது நியாயமா? அது ஜெயலலிதா சொன்னதை தான் சொன்னேன் பிரியன். அதோட நிறுத்திக்கிட்டேன். இன்னும் நான் என்ன பேச வைக்கிறீங்க? இன்னும் நான் பேச வைக்கிறீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவை 2 ஜாதி கட்சின்னு சொன்னாரு. மாநில தலைவர் 11.4% வாக்கெடுத்து சாதிச்ச அண்ணாமலை அதிமுகவை 2 ஜாதி கட்சின்னு ஒரு கட்சி தலைவர் சொன்னாரு. நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை சொன்னதை தான் சொல்றேன், ஜெயலலிதா சொன்னதை தான் சொல்றேன். வழிகாட்டுதல்
தவறான வழிகாட்டுதல் நீங்க பண்றீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு. உங்களே நான் இப்ப அடிச்சு பேச முடியும் விடுறேன். நீங்க நிறுத்துங்க, இதோட நிறுத்துங்க. உங்களே அடிச்சு பேசிடுவேன். நிறுத்துங்க பிரியன் சார், ஜாதி ரீதியா நிறுத்துங்க பிரியன், உங்களையும் அடிச்சு பேசிடுவேன். சார் நான் பிரியன் சார், நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட நான் போயிட்டு வந்தேன். நிறுத்துங்க சார், ஜாதி ரீதியா எப்ப பாரு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சார் அண்ணாமலைக்கு ஸ்டேட்மெண்ட் பிரியன் கூல், பிரியன் கூல். அண்ணாமலைக்கு ஸ்டேட்மெண்ட் அதிமுக 2 ஜாதி கட்சின்னு அண்ணாமலை அப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்லலன்னு சொல்லுங்க, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். செந்தில்வேலுக்கு தெரியும், அக்னீஸ்வரனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இங்க கேக்குற எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலைக்கு ஸ்டேட்மெண்ட் இது. தேர்தலுக்கு முன்ன ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு கொடுத்தது தமிழ்நாட்டுல தான் எல்லாத்துக்கும் தெரியும். ரவீந்திரன் வேலையில இருந்து பேசாதீங்க. ஜாதியை பிரிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன சார் பேச்சு இதெல்லாம்? கூல் கூல். சரி சார், நான் மற்ற 2 விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வந்துறேன். ஜாதி ரீதியா பிரிக்காதீங்க சார். பிரியன் கூல். சரி, ஜாதி ரீதியா மக்களை பிரிக்காதீங்க சார். அது அண்ணாமலை பிரிச்சிருக்காரு, ஜெயலலிதா பிரிச்சிருக்காங்க. இல்ல சரி, அவர் பிரிச்சிருக்காரு. இல்ல அவர் உங்கள்ட்ட வலியுறுத்துறாரு, அரசியல்வாதிகள் செய்யட்டும், உங்ககிட்ட அவர் வலியுறுத்துறாரு. உங்ககிட்ட சொல்லுங்க. ஓகே, அரசியல்வாதிகள் விடுங்க சார். நீங்க ஏன் அப்படி பரப்புறீங்க? அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு பண்றாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க இந்த ஜாதியை வண்ணார் அங்க போடுவாரு, கோயவர் இங்க போடுவாரு? ஏன் பெரியார் 24 பதவியும் பிராமணருக்கு தந்தை பெரியார் சொன்னாரு. மக்கள் பெரியார் 24ல 23க்கு பிராமணர் இருக்காரு. தந்தை பெரியார் ஏன் சொன்னாரு? பெரியார் சொன்னது சரினா ரவீந்திரன் சாமி சொல்றது சரிதான். வைகுண்டர் சொல்றது சரினா ரவீந்திரன் சாமி சொல்றது சரிதான். உங்களுக்கு கசக்குது இல்ல ரவீந்திரன் சார் ஒரு தோக்கடிச்சது யார் சார்? சரி, இல்ல நான் அவர்ட்ட வலியுறுத்துறது சரினா ரவீந்திரன் சாமி தந்தை பெரியார் சொல்றது சரினா ரவீந்திரன் சாமி சொல்றது சரி. தமிழ்நாடு தவறா வழிநாடு. எனக்கு அந்த முதுகெலும்பு இருக்கு, உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல, கோலத்தனமா இருக்கீங்க. எப்ப பாரு ஜாதி இல்ல வேணாம் சார், தனிமனித தாக்குதல் அவரு கோலத்தனமா, நீங்க கோலையா இருக்கீங்க. மனித தாக்குதல் தேவையில்லை சார். பிரியன் சார் கிடையாது சார். தனிமனித தாக்குதல் பண்ணிட்டா போட்டும் சார், கவலை இல்ல சார். இல்ல தனிமனித தாக்குதல் பண்ணட்டும், கவலை இல்ல. ஆனா நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிதான் தெரியணும். ஜாதி ரீதியா மக்கள் சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு நடி நான் இல்ல 2 பேரும் பேசாம இருக்காங்க. எனக்கு முதுகெலும்பு இருக்கு, உங்களுக்கு இல்லன்னா நீங்க பேசாம இருங்க. ஓட்டு போடுறது அது வராது, ஓட்டு போடுறது அது வராது. அது அரசு செய்தது தவறு. இல்ல 2 பேரும் எனக்கு இல்ல 2 விருந்தினர்களும் கோரிக்கை ஏத்துக்காங்க. பிரேமலதா அம்மையார் இல்ல சார் ஒரு நோடி இல்ல சார், நம்ம 2 பேரையும் அழைச்சிருக்கோம். 2 பேரையும் அழைச்சிருக்கோம். எப்ப ஜாதியை பேசிட்டு இருக்கீங்களே? இது கொஞ்சம் இல்ல நான் அவர்ட்ட சொல்லிட்டேன் உங்க கருத்தும் அவருக்கு. நான் இப்படி தான் பேசுவேன். மைண்ட் யுவர் பிசினஸ். இல்ல பிரியன், ஒரு நாள் ஐ வாண்ட் மைண்ட் யுவர் பிசினஸ் பிரியன். சோசன் திஸ் நீங்க தயவுசெய்து பிரேமலதா அம்மையார் சொல்லி இருக்காங்க, சரி சார் செய்திருக்காரு, ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்க, அண்ணாமலை பேசியிருக்காங்க. இல்ல அதான் நான் பேசுறேன் பிரியன். இல்ல சார், அவர் ஜாதி அடிப்படையில பேசக்கூடாதுங்கிறது திருப்பியின் கருத்து. நீங்க அப்படிதான் பேசுவேன்றீங்க, அதுதான் உங்களுடைய. அண்ணாமலை பேசுனதை நான் சொல்றேன். இல்ல சார், பெரியாரை கோட் பண்றேன். இல்ல கட்சிக்காரங்க பேசட்டும், நம்ம பொதுவெளியில பேச வேணான்றாரு. சரி சார். பிரியன் சார் அமைதி பிரியன். சரி சார். இல்ல சார் சார் நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் நாயுடு இங்க போடுவாரு. பிரியன் அமைதி அரசியல் உணர்வே கிடையாது. அமைதி பிரியன் அமைதி. சரி ஓகே நம்ம செந்தில்வேல்ட்டையும் அக்னீஸ்வரன்டையும் போயிட்டு வர அடுத்த சுற்றுல பேசுவோம். நீங்க மதத்தை பத்தி மட்டும் பேசலாம், கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்கு மட்டும் பேசலாம். அடுத்த சுற்றுல பேசுவோம். நாங்க ஜாதி முரண்பாடு பேசக்கூடாதோ, நீங்க மத முரண்பாடு மட்டும் பேசிவிடும். நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மத முரண்பாடு பேசினா நாங்க ஜாதி முரண்பாடு பேசக்கூடாதோ? நீங்க மத முரண்பாடு பேசுறது பிரியன் சார் அரசியல்வாதிகள் ஜாதிகளை பிரிக்கிறத கண்டிக்கிறோம். இல்ல பிரியன் சார் பாஜக பண்றது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இல்ல உரையாடல நீட்டிக்க வேணாம். நீங்க ஒரு நொடி எல்லாருக்குமே பிரியன் சார் நீங்க இல்ல பிரியன் சார் கோரிக்கை ஏத்துக்கங்க. இல்ல பேசாதீங்க. சரி ஜாதி ஓட்டு போடு, இந்த ஜாதி ஓட்டு போடு. பிரியன் மதத்தை பத்தி இல்ல சார் ரவீந்திரன் சார் நான் அப்புறம் இல்ல நான் 2 விருந்தினர்கள்ட்டையும் போனோம், கோரிக்கை ஏத்துக்குங்க. நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம் பிரியன் சார்.